வேற லெவலு. எல்லாமே பிடிச்சிருந்து, மைனஸே கிடையாது. தனுஷ் சொல்ல வேணும், தனுஷ் சொல்ல வேணும், வேற லெவலு. எதுவுமே மைனஸ் கிடையாது, தரமான சம்பவம். கோஸ் பம்ப்ஸ் எல்லாமே 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 தரமான சம்பவம். நல்லா இருந்தது ப்ரோ. ஸ்டோரி தான் ப்ரோ. வட சென்னை, புதுப்பேட்டை எல்லாம் கலந்த மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது படம். சொல்லவா வேணும். டைரக்ஷனும் சரி, ஆக்டிங்கும் சரி தரமாக பண்ணிட்டாரு, சூப்பராக பண்ணிட்டாரு. ஏ ரஹ்மான் பாய் மியூசிக் செம்ம. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் அதில். படத்தை தேட்டரில் பாருங்கள். ஏ சர்டிஃபிகேட்னு நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, தேட்டரில் பாருங்கள். வேற லெவல். அப்போதெல்லாம் படமே உண்மையாக ஸ்டார்ட் ஆகுது. செம்ம படம். ப்ரோ தலைவர் சொல்ல வேணும். டைரக்ஷன்லேருந்து ஏ ரஹ்மான் பிஜிஎம் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீட்டாக இருக்குது ப்ரோ படம். எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் வெறியாக இருந்தது. இன்னும் அப்படியே போயிட்டே இந்த சகோதரர் போயிட்டே இருக்க படம். கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நோ கம்பேரிசன். வட சென்னை வேறு மூவி, இது வேறு மூவி. பட் ஆனால் தனுஷ் தான். ஏ ரஹ்மான் தான் வேற லெவல் ப்ரோ. உங்கள் அம்மாவில் சூத்தஷ்டாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கு படம். எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா தான் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் அவர் தானே, நல்லா தான் இருக்கு. வெறித்தனம் ப்ரோ, வெறித்தனமாக பண்ணுற மியூசிக்லாம் காது கிளியுது. எங்கேயுமே லேக் ஆகல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி அப்படி சொல்லுது, செம்மையாக போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். கண்ணை திறந்து எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம் ப்ரோ. வெறித்தனமாக இருக்கும் ப்ரோ. இங்கே பாருங்க, ஒரு கேமரா ஒரு இதுவும் ஆங்கிளும் பக்காவாக எடுத்துருக்காங்க ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது படம். தங்கச்சி தூக்கி நிறுத்தினா அதுதான் மேட்ரு. தங்கச்சி, தனுஷ் தங்கச்சி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சும்மா அந்த கத்திரிக்கோலை வச்சு குத்துறா சதுக்குன்னு வெறித்தனமாக இருந்துச்சு. தனுஷ் தான் சரி வந்துடுவார் நினச்சா, பார்த்தா தங்கச்சி சீன் தான் எனக்கு பிடிச்சிது. தங்கச்சி தான் கண்டிப்பாக ஆகும். எதனாலனா எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. பாட்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துக்கிட்டு கேட்டிங்களா? பாட்டு ஹிட் ஆகிடும். அப்புறம் இந்த ஒரு சீனும் எல்லாத்துக்கும் ஹிட் ஆகும் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தண்ணா படம். சரி நல்லா இருந்தண்ணா படம், சூப்பராக இருந்தண்ணா. சொல்லலாம் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்து. ஏ ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப பிடிச்சிருந்து ப்ரோ. அப்போ ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஜ் பிடிச்சிருந்து. அப்போ விஷுவலாக காமிக்கிறது நல்லா இருந்து. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்து. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் சூப்பராக இருந்து. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருந்து. ஆனால் அது ஏன் ராவணனை காமிக்கிறாங்கன்னு தெரியல, அது எனக்கு சரியாக புரியல. பட் இருந்தாலும் ஏ ரஹ்மான் வந்து சூப்பராக இருந்தது. தனுஷ் சூப்பர் தான் மாஸ். ஏ ரஹ்மானுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஏ ரஹ்மான், ரெண்டாவது தனுஷ், மூணாவது எஸ் ஜே சூர்யா, நாலாவது அவங்க தங்கச்சி. அந்த பேர் நான் மறந்துச்சு ப்ரோ. சார் அவள் தான் ப்ரோ. லேக்லாம் கிடையாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோ பிளாக் வந்து அப்படியே தெரியும், நல்லா இருந்து. ஓகே தான், நல்லா இருந்து ப்ரோ. பார்க்கலாம். ஹிட்டு தான் ப்ரோ. என்ன விஷுவலாக பார்க்க நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. டைம் போகிறது தெரில, 2 ஹவர் வந்து போகிறது தெரியவே இல்லை. அது நல்லா இருந்து ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. படமே தான் எல்லாரையும் பிடிச்சிக்குது. நீ தனுஷா ப்ரோ, அவர் உசுறு ப்ரோ. என்ன ப்ரோ பிடிச்சிக்குதான்னு வேறு கேட்குறேன் என்கிட்ட. அவர் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கும்? வட சென்னை படம் பார்த்துருக்கீங்களா? வட சென்னை படத்தோட இந்த படத்தை போய் பாருங்க, பயங்கரமாக பண்ணிடுறப்பல. வட சென்னை 2 வரும், அதோட நான் கம்பேக் கொடுப்பேன். வட சென்னை யார் சொன்னா? இப்போ நான் இங்கே உட்கார கூப்பிட்டேன் ப்ரோ. ஃபைட் சீன்லாம் பயங்கரம் ப்ரோ. ஃபைட் சீன்லாம் பயங்கரம், எல்லாமே பயங்கரமாக இருக்குது ப்ரோ. யார் ப்ரோ சொன்னா லாக்னு? அப்போ யார் தெரியுமா? அவன் விஜய் ஃபேனாக இருப்பான். விஜய் ஃபேனு, இந்த அஜித் ஃபேனு, இந்த ரஜினி ஃபேனு, அவனுங்கள தான் இருப்பானு. பயங்கரமாக இருக்குது படம். இன்ட்ரோலாம் ப்ரோ. ஃபைட் சீன் தான் ப்ரோ படமே. ஃபைட் செம்மையாக இருக்குது ப்ரோ படம். ரோகிணினா தலை தான். இதெல்லாம் ஒத்து நான் சும்மா சொல்கிறேன். ரோகிணினா தலை தான். நெக்ஸ்ட்டு தனுஷ் தான். நான் தனுஷ் ஃபேன். எது இருந்தாலும் உண்மையாக பேசணும்ல, போய் பேசக்கூடாது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஹிட் ஆகும். மியூசிக்லாம் ஏ ரஹ்மான் பயங்கரமாக போட்டுரு. ஹிட் ஆகும். செம்மையாக இருந்துச்சுண்ணா. லைக் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இதுதான் பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்பவும் போல அசத்தி நடிச்சிட்டார், அவ்வளோதான். டைரக்ஷனும் சரி, ஆக்டிங்கும் சரி, ரெண்டுலேயுமே ரொம்ப தி பெஸ்ட். இன்டர்வல் சீன்லாம் பக்கா. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எட்ஜில் தான் உட்காந்துருந்தோம்னா. அதுதான் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் சீட் பேக் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தோம். இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த எட்ஜில் உட்காந்து தான் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ஆகும். அவர் என்ன பண்ணாலும் ஹிட் ஆகும். ஏன்னா அவர் நான் தீவிரமான ஃபேனு. ஸோ அவர் என்ன பண்ணாலும் ஹிட் ஆகும். அவர் யதார்த்தமாக இருப்பார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து நிறையா விஷயம் இந்த லைக் சிம்பிளாக யதார்த்தமாக இருக்கிறத நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கும் பிடிக்கும். அதனால்
கண்டிப்பாக பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு படம். இந்த மாதிரி ஃபுல் ராவா தனுஷ் சார் வந்து ஒரு ஆக்டராக எல்லா இடத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. டேரக்டராக என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு நார்த் மெட்ராஸ் ஸ்டோரி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்குறதே ஒரு பயங்கரமான ஐடியாலஜி. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னால், ஒரு 50வது படம் அவர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கமர்ஷியல் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமாக எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்ட்ரோ சாங் கிடையாது, இன்ட்ரோ சீன் கூட எலிவேட் பண்ணால் இல்லை, ரொம்ப கேஷுவலாக கதைக்கு என்ன வேணும் அந்த மூட் அப்படியே அழகாக செட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தனுஷ் சார் ஆக்டிங், ஆக்ஷன் பயங்கரமான ஆக்ஷன், சூப்பராக இருந்துச்சு ஆக்ஷன் எல்லாம். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே பயங்கரமாக இருந்துச்சு. துஷாரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே கேஸ்டிங் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. காளிதாஸ் ஜெயராம் ஆகட்டும், சந்தீப் கிஷன் ஆகட்டும், எல்லாருமே, பிரகாஷ் ராஜ், எல்லாருமே, எஸ்ஜே சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். உங்களுக்கு நீங்களே பப்ளிக் ரிவ்யூவில் கேட்டிருப்பீங்களே, எல்லாருமே நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறாங்க, அதனாலே ஹிட் ஆகும். அண்ட் அதான் படமாக வந்து ரொம்ப நேர்த்தியாக 100% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எமோஷன்ஸ் ஆகட்டும், ரிவெஞ்சுக்கான ஒரு ஆக்ஷன் ஆகட்டும், மியூசிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம். குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்க்க முடியாது, வைலன்ஸ் கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது, பட் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.